தசையில் ஒரு புக்தி இந்த புக்தி இந்த பலனை தான் தரும் அப்படின்னா அந்த புக்தி நாதனே தசாநாதனா மாறும் பொழுது அது அதே புக்தியில என்ன கொடுத்ததோ அதை நிறைய பெருசு பண்ணி கொடுக்கும்னு நீங்க கேக்குறீங்களா? நல்லது கெட்டதுன்னா அதை விட ஒரு அபத்தம் உலகத்திலேயே கிடையாது. அது ஒரு அபத்தமான ஜோதிடம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான உங்களுக்கு ஆன்சர் சொல்லட்டுமா எப்படின்றது? அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறேன், அது வேற விஷயம். ஆனா அதே சமயத்துல சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, ஏதோ ஒரு புக்தி தானே நம்மள முடிச்சு வைக்குது. இந்த உலகத்துல நம்மள முடிச்சு வைக்கிறது ஏதோ ஒரு புக்தி தானே. அந்த புக்தி இதே உங்களோட இதுக்கு முன்னாடி இருக்கிற தசையிலையும் வந்திருக்குது இல்ல? ஒருவேளை அந்த புக்திநாதனே தசாநாதனாக உங்களுக்கு சில சமயத்துல முன்னாடியே கூட வந்திருக்கும்ல. அப்ப ஏன் முடிக்காம இப்ப முடிக்கிறான்? அப்ப உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? தசாநாதனின் கட்டளைக்கு உட்பட்டுதான் புக்திநாதன் அப்படின்னு. கரெக்டா? இதெல்லாம் அப்ப தசாநாதனின் கட்டளைக்கு உட்பட்டு புக்திநாதன்னா அப்ப தசாநாதன் என்ன சொன்னாலும் அந்த புக்திநாதன் கேட்கணும்ன்ற அந்த ஒரு சப் கிளாஸ் அந்த இடத்துல மேண்டேட்டரி ஆயிடுது இல்ல? புரியுதா? அப்ப தசானா இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ சூரிய தசையில செவ்வாய் புக்தி, சூரிய தசையில செவ்வாய் புக்தி ஆஹா சூரியன் நல்ல ஆதிபத்தியம், ஒரு மேஷ லக்னம்னு எடுத்துப்போம். மேஷ லக்னத்துக்கு சூரிய தசை அருமையான தசைப்பா. அந்த அருமையான 5ஆம் அதிபதியுடைய தசையில லக்னாதிபதியுடைய புக்தி அப்படின்றதுல தசாநாதன் 5ஆம் அதிபதின்றதுனால அவனுடைய கட்டளைக்கு நேர புக்திநாதன் உங்களுக்கு வீடு வாகனத்தை கொடுத்திருப்பான். ஒரு உதாரணத்திற்கு பூமி வாங்குற அமைப்புகள் 4ஆம் வீட்டுக்கு திரிகோணாதிபதியா இருக்கிறதுனால கொடுத்திருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் உள்ள வருது வச்சுப்போம், கொடுத்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். சரி, அடுத்து சந்திர தசையில செவ்வாய் புக்தி, சூரிய புக்தி சூரிய தசையில செவ்வாய் புக்தியில கொடுக்கலன்னா அடுத்து சந்திர தசை செவ்வாய் புக்தியில மேண்டேட்டரியா வீடு வாகன அமைப்பை கொடுத்துருவான் தசாநாதனின் கட்டளைக்கு உட்பட்டு. ஆனா இப்ப அதே செவ்வாய் தசை நடக்கும் பொழுது இவன் எப்படி கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன ஆகுது? அப்ப தசாநாதனுக்கு கட்டளைக்கு உட்பட்டு புக்திநாதர்கள் செய்தார்கள் அப்படின்னா அந்த புக்திநாதனே தசாநாதனாக மாறும்போது செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னம் இல்லாத விருச்சிக லக்னமாக இருந்து இதே அமைப்புகள் நடந்திருந்ததுன்னா இந்த செவ்வாயே தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகத்தோட, கடுமையான கிரகத்தோட, அதனுடைய வீட்டுக்கு மரக அமைப்புகளோட தொடர்பு கொண்டதுன்னா அவங்கள ஆளையே முடிச்சு விட்டுருவான்ற. அப்போ தசாநாதனுடைய கட்டளைக்கு ஏற்ப புக்திநாதன் வேலை செய்வான்றது இட்ஸ் அ நாட் அ ரைட் கான்செப்ட். நாட் அ ரைட் கான்செப்ட். எல்லா தசைக்குமே ஒரு தசைக்கு தற்காலிக நண்பர் தற்காலிக பகைவர் அப்படின்னு உண்டு. அதாவது 1, 5, 6, 7, 8, 9 மற்றும் 12 இந்த இடத்தில் இருக்கக்கூடிய புக்திநாதர்கள் 12ஆன்னு தெரியல, பட் இருக்கலாம். 1, 5, 6, 7, 8, 9, 12 இந்த இடத்தில் தசாநாதனுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய புக்திநாதர்கள் தற்காலிக பகைன்னு சொல்லப்படுது. அப்போ நண்பனாவே இருந்தாலும் தற்காலிக பகை அங்க உண்டாயிடுது. ஓகேயா? அப்ப அவன் நல்லது செய்ய மாட்டான்ற ஒரு அடிப்படைக்குள்ள வந்துடுது. அப்போ தசாநாதன் தற்காலிக பகை அங்க இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீ இத செய்ய அப்படின்னு சொன்னா புக்திநாதன் அங்க அதை செய்ய மாட்டான். அதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல ஏதாவது பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்வான். இதுல 5 மடங்கு நட்பு 5 மடங்கு பகை அப்படின்னு அடுத்தது ஒண்ணு இருக்கு. இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒண்ணு. செகண்ட் கிளாஸ் ஐமடங்கு நட்பு ஐமடங்கு பகைன்னு. அது என்னன்னா, இப்போ செவ்வாய் தசை நடத்துது, செவ்வாய்க்கு குரு நட்பு, அந்த குரு செவ்வாய்க்கு 5ஆம் இடத்துல உக்காந்துகிட்டு இருக்கு.
அப்ப நட்பு கிரகம் பகை தர்க்க, அதாவது பேசிக்காக நட்பு ரெண்டு பேருக்கும், தசாநாதனுக்கும் புக்திநாதனுக்கும். ஆனா தசையை பொறுத்தவரை அந்த இடத்துல குரு பகை, தற்காலிக பகைத்தன்மை கொள்றார். அப்படின்ற அடிப்படையில அந்த இடத்துல குரு செவ்வாயை பார்க்கறத மிதுனத்திற்கு கடுமையான பலனை செய்வார். புரியுதா? செவ்வாய் திசையில குரு புக்தி. இப்ப அதுவே இது நண்பர்களே தற்காலிக பகைன்னு வருதுன்னா, ஐமடங்கு பகை எங்க வரும்னா, செவ்வாய்க்கு இயற்கையாகவே பகையாளின்னு ஒருத்தருக்கான் பாத்தீங்களா, இந்த சனி புதன் எல்லாம். அவன் உக்காந்து இருந்தான்னா சோலைய முடிச்சிருவான். ஏற்கனவே நல்லது செய்ய மாட்டான். அப்ப இன்னும் நல்லது செய்ய மாட்டான், கெடு பலனை செய்வான். ஓகேயா? இப்போ ரொம்ப சிம்பிளான அடுத்தது, இப்போ இது செவ்வாய் திசையில உங்களுக்கு குரு புக்தி அப்படின்ற அடிப்படையில இது சொல்லியிருக்கு. இப்போ செவ்வாய் திசையில அடுத்த அமைப்புகளை பார்ப்போம். அதாவது செவ்வாய்க்கு 2ஆம் இடத்தில், நல்லா புரிஞ்சுக்கங்க, செவ்வாய்க்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கார், 5ஆம் இடத்தில் குரு இருக்கார். செவ்வாய் திசையில குரு புக்தி ஒரு நெகட்டிவ் பலனை செய்யும். தற்காலிக பகை அப்படின்ற அடிப்படையில ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் பலனை செய்யும். ஆனா அதுவே குரு தசையில சூரிய புக்தியில நல்ல பலனை செய்யும். புரியுதா? கொஞ்சம் குழப்பம். ஏன்னா குருவுக்கு சூரியன் 10ல உக்காண்டிருப்பான். ஏற்கனவே நட்பு இப்ப ஐமடங்கு நட்பாயிடும். தசாநாதனாக குரு மாறும் பொழுது அவன் நல்லதை செய்ய ஆரம்பிச்சிருவான். சொல்றது புரியுதுங்களா? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. நீங்க கட்டத்தை எடுத்து ரொம்ப சிம்பிள், கையில இருந்தனா ஒரு கட்டம் போட்டீங்கன்னா, இல்ல மனசுக்குள்ள சரி நானே ஒரு கட்டம் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா ஒரு கட்டம் சொல்றேன். மேஷ லக்னம் வச்சுக்கோங்க, லக்னத்துல செவ்வாய் இருக்கார், 5ல குரு இருக்கார். மேஷ லக்னம், லக்னத்துல செவ்வாய், 5ல குரு, 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். ஓகே, 2ல சூரியன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 2லயே புதன் இருக்கார். செவ்வாய் தசையில் சுக்கிர புக்தி தற்காலிக நட்பு அமைப்பு. செவ்வாய்க்கு 3ஆம் இடத்துல இருக்கு. புரியுதா? புரியுது. தற்காலிக நட்பு, ஏன்னா மிதுனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ செவ்வாய் திசையில சுக்கிர புக்தி ஓரளவுக்கு நல்லது செய்யும். செவ்வாய் திசையில குரு புக்தி கெடுதலை செய்யும். 5ஆம் வீட்டை அவன் கெடுத்துருவான். ஏன்னா தசாநாதனுக்கு 5ல உட்கார்ந்துட்டு இருக்கான், தற்காலிக பகை ஆயிடுச்சு. இவன் சொல்றத அவன் கேட்க மாட்டான். சார், இங்க ஒரு கேள்வி. அப்ப இந்த தற்காலிக நட்பு கிரகம் நட்பு கிரகம் தற்காலிக பகை ஆகும் பொழுது கெடுதலை நல்லதை கம்மி செஞ்சு பார்க்க புரிஞ்சுக்கலாம். நல்லதை கம்மி செஞ்சு சமம் செய்வான். பகை கிரகம் இல்ல, இங்க பகை கிரகமா இருந்தா வச்சு இங்க நீங்க என்ன பண்ணனா, உங்களுக்கு நான் விதியை தான் சொல்றேன். இந்த இடத்துல அடுத்த இதுக்குள்ள இன்னொரு சூட்சமான ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். குருவும் சுக்கிரனுமே சேர்ந்து உக்காந்துட்டு இருக்காங்க 5ஆம் இடத்துல. இப்போ இந்த இடத்துல குரு நல்லது செய்வானா? செய்ய மாட்டான். சிம்மத்திற்கு 2 மாரகாதிபதிகள் சேர்ந்து உக்காந்துட்டு இருக்கான். இங்க நல்லது செய்ய மாட்டான், குரு நல்லது செய்ய மாட்டான். செவ்வாய் திசையில குரு புக்தி கெடுக்கும், குழந்தையை கெடுக்கும், குழந்தை மூலமா கெடுக்கும், பூர்வீக சொத்து பிரச்சனை வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை, இல்ல பூமி சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுத்தே தீர்வான். ஓகே, அங்க குரு மட்டும் தனியா இருந்தா ஒரு பலன், சுக்கிரனோட சேர்ந்து உக்காந்தா ஒரு பலன். அந்த இடத்துல குரு, சுக்கிரன் மற்றும் சந்திரன் சேர்ந்து உக்காந்தா ஒரு பலன். அது நீங்க அதுவும் போட்டு தள்ளும். அப்போ
நீங்க எந்த மாதிரியான அமைப்புல இருக்காரு குருன்றதை பார்க்கணும். நான் ஏன்னா பேசிக்கா உங்களுக்கு புரியறதுக்கு ஒரே ஒரு கிரகத்தை சொல்றேன். இப்போ அதே அமைப்புல தசாநாதனுக்கு தற்காலிக பகையாக ஏற்கனவே தசாநாதனுக்கு நிரந்தர பகை கிரகம்னு ஒண்ணு இருக்குல்ல, புதனு, இவன் சுக்கிரனு, அதுக்கப்புறம் இவன் சனி, இவங்க எல்லாம் மாட்டினாங்கன்னா முடிஞ்சு, சோலி முடிஞ்சு. இப்போ சார் இப்போ இதே சொல்லுப்பா. இதுல ராகு கேதுக்களுக்கு எல்லா கிரகமே எதிராளிங்க தானுங்க சார்? அப்படி கிடையாது. ராகுக்கு நட்பு கிரகம் இருக்கு. ராகுக்கு சனி நண்பர்ப்பா. யார் சொன்னாங்க? அப்ப ராகுக்கு அந்த 5 இந்த மாதிரி 1, 5ல சூரியன் சந்திரன்லாம் இருந்தா பிரச்சனை தான். அதனால்தான் ராகு அல்லது கேதுவுக்கு திரிகோணத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த வீட்டுக்கு நல்ல கிரகம் உட்கார்ந்துருந்தா சூப்பர்னு சொல்றது. ஓகே, புரியுதா? அந்த வீட்டுக்கு ராகு எந்த வீட்டுல நிக்குதோ அந்த வீட்டுக்கு இப்போ விஜய் ஜாதகத்தை எடுத்து ராகுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாயிருக்குன்னு வராது. செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து உக்காந்துட்டு இருக்காங்க அங்க. ராகுக்கு கேந்திரத்துல குரு உக்காந்துட்டு இருக்காரு. பிரச்சனையை ராகு கொடுத்தாலும் காப்பாத்தி விட்டுருவாரு. நீச்சனுடைய வீட்டுல உக்காந்த ராகு அப்படின்னு கெடுதல் தானப்பா செஞ்சிருக்கணும் விஜய்க்கு. ஏன் நல்லது செய்யறாரு? சரி, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கரூர் சம்பவத்துல காப்பாத்தி விட்டாரா இல்லையா? ராகு புக்தியில, மத்த புக்தியை விட்டுருங்க, ராகு புக்தியில காப்பாத்தி விட்டாரா இல்லையா? விட்டாருங்க சார். ஏன் காப்பாத்தி விட்டாரு? புக்திநாதனுக்கு 9ல ஒரு கிரகம் ஆட்சின்னு எடுக்கிறதா இல்ல? கிடையவே கிடையாது. 6ஆம் வீட்டுக்கு 12ல இருக்கு. 6ஆம் வீட்டுக்கு 12ல் அமைஞ்சிருக்கு. அதாவது லக்னத்திற்கு 5ல. 6ஆம் வீடுன்றது வம்பு, வழக்கு, அவமானங்கள் இல்லையா? அந்த இடத்துல நீச்சனுடைய வீட்டுலன்றதுக்கு அந்த இடத்துல ராகு ஓரளவுக்கு நன்னா இருக்காருன்றதுக்கு உண்டான அர்த்தம். மற்றும் நான் பாக்குறது கிடையாது ஆட்சி உச்சம், ஆனா அந்த இடத்துல ராகு உச்சம் இல்ல. சோ இதெல்லாத்தையும் நீங்க கணக்கு பண்ணணும். இந்த மாதிரிதான் தற்காலிக பகை, தற்காலிக நட்புன்றதை நீங்க மேற்கோள் காட்டணும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, டோட்டலா என்ன ஆகுது? ஒரு தசைக்கு தற்காலிக பகையில உக்காந்துட்டு இருக்கு. இதே இப்போ செவ்வாய் தசையில குரு புக்தியில இந்த பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனை ஒரு ஜாதகருக்கு வருது அப்படின்னா குரு தசையில செவ்வாய் புக்தியில இதே இந்த மாதிரி பிரச்சனை வரணும்ன்றது அவசியம் இல்லை. ஓகே, நான் சொல்றது புரியுதுங்களா? அவசியம் இல்லை. குரு தசை சூரிய புக்தி, அதாவது குரு கெடுத்தார் அப்படின்னா குரு தசையில சூரிய புக்தியில மேஷத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்க குரு தசையில சூரிய புக்தி நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நட்பு கிரகம் ஐமடங்கு நட்புலையும் வந்துருது. ஏன்னா குருக்கு 10ல தான் உக்காண்டிருக்கான் சூரியன் அப்படின்ற அடிப்படையில வரும். புரியுதுங்களா? இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். இதை நீங்க என்னன்னா ஒரு ஒரிஜினல் ஜாதகத்தை வச்சு உங்களுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் நீங்க பூட்டி பார்க்கணும். அப்பதான் இது புரியும். இது முக்கியமா அந்த தசை என்ன பண்ண போகுது, அந்த புக்திநாதன் எந்த வீட்டை கெடுக்க போறான், எந்த பாவகத்தை கெடுக்க போறான், அந்த பாவகத்திற்கு பாவகத்துக்குள் பாவகம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு கேஜ் பண்ணணும்.